நாம சாதனமாக இல்லை, சாத்தியமாக இருக்கு. சாதனம்னா என்ன? ஒரு பொருளை அடைய வைக்கிறதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கேருந்து காரில் நான் இங்கே வந்தேன்னா கார் சாதனம், இந்த அக்ரஹாரம் சாத்தியம். அக்ரஹாரத்தை காரால் அடைஞ்சேன். அக்ரஹாரத்தை அடைஞ்ச மாத்திரத்தில் கார் பார்க்கிங்கு போயிடும், எனக்கு கார் யூஸ் இல்லைன்னு. அதே மாதிரி பகவத் பிராப்தி ஆகிக்கப்புறம் யாரும் கீழே வரப்போகிறது இல்லை. பிராப்தி ஆகிறதுக்கு ஒரு சாதனம் வச்சுருப்பா. பிராப்தி ஆகிக்கப்புறம் இந்த சாதனத்தை தூர தூக்கி போட்டுடலாம். கரை சேர்ந்ததுக்கப்புறம் போட்டு நடந்து விலகி போகிறது இல்லையா? அதுபோல் மோட்சம் கிடச்சதுக்கப்புறம் சாதனைகள்லாம் விலகி போயிடும். அப்போது சிலர் சொல்லுவான், நாமம் மோட்சத்தை கொடுக்கறதுனா மோட்சம் கொடுத்த மாத்திரத்தில் நாமம் விலகி போயிடும்னு அர்த்தம் இல்லை. மோட்சம் கிடச்சும் நாம கூட நிற்கும். ஏன்னா நாமமே மோட்சம். அதை புரியாததுனால நம்ம கூட வந்து மோட்சத்தை காட்டும்போது தான் சொல்லும், நான் தான் மோட்சம். அது வரைக்கும் நாமம்தான் மோட்சம் நமக்கு தெரியாது. நாம எழுதினா முக்தி, நாம எழுதினா பகவத் பிராப்தி அடைஞ்சிடலாம் நினச்சிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் நாமமே தான் பகவான்.